அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜே இஸ் ஈக்குவல்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அட்ஜாயின் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் வேணும்னே நம்மளை குழப்பறதுக்கு அப்படி செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரைட். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அல்டிமேட்டா அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் ஏதோ ஒன்னோட அட்ஜாயிண்ட். அப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் கொடுத்த மேட்ரிக்ஸ், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ரைட். இதுக்கப்புறம் எப்போ என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோமோ அதே தான். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம், நம்ம தெரியும் எல்லாத்துக்கும் மைனர் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஸோ பிளஸ் தென் மைனஸ் போட்டு அகைன் அதுக்கான மைனஸ், பிளஸ் அதுக்கான மைனஸ், மைனஸ் அதுக்கான மைனர், பிளஸ் அதுக்கான மைனர், மைனஸ் அதுக்கான மைனர், பிளஸ் அதுக்கான மைனர், மைனஸ் அதுக்கான மைனர், பிளஸ் அதுக்கான மைனர். இதை வரிசை நீ கவனமாக அந்த வேல்யூலாம் எடுத்து போடணும், கவனமாக செய்யணும், அவ்வளோதான். மிச்சப்படி இதில் என்ன கிடையாது, ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 0 0 1, 2 0 0 1, 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 0 -1 1, 0 0 -1 1, 1 எடுத்துட்டிங்கன்னா 0 2 -1 0, 0 2 -1 0. ரைட். இந்த 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 1 0 1, 0 1 0 1. ரைட். அப்புறம் இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 1 -1 1, 1 1 -1 1. இந்த 0 எரேஸ் பண்ணிடலாம். ஓகே. இந்த 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 0 -1 0, 1 0 -1 0. இந்த -1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 1 2 0, 0 1 2 0. தென் இந்த 0 எடுத்துட்டீங்கன்னா 1 1 0 0, 1 1 0 0. இந்த 1 எடுத்துட்டீங்கன்னா 1 0 0 2, 1 0 0 2. அவ்வளோதான். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறத பொறுத்தவரைக்கும் இங்கே நம்ம பிள்ளைகள்லாம் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. ஸோ இதனோட வேல்யூ 2 இருக்கும். சரி. இதனோட வேல்யூ 0, இதனோட வேல்யூ ப்ளஸ் 2. ரைட். இதனுடைய வேல்யூ 0, இதனோட வேல்யூ 1 2 இல்லையா. 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2. இந்த மாதிரி எல்லா வேல்யூவையும் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், இப்போ இப்படி இந்த ரோவா இருக்கிறத டிரான்ஸ்போஸ்னால காலமா எழுதிடணும். இப்படி செஞ்சா ஆன்சர் வந்துடும். ரைட். ஸோ இதெல்லாம் இங்கே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். சரியா. ஐ திங்க் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். எனிவே புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், இந்த காணொலியெல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கேன்.